அண்மைச் செய்தி. ஜனநாயகன் படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கூடாது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது இரு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த படத்தை 9ஆம் தேதி வெளியிட உள்ளதாகவும், எனவே அதற்குள்ளாக சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதி நகைச்சுவையாக ஒரு கேள்வி எழுப்பினார். வெளியிட்ட ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்குமே என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன், இந்த படத்திற்கு 500 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இருக்கிறது. படத்தை தணிக்கை குழு மட்டுமே பார்த்திருக்கிறது. இந்த நிலையில் யாருமே வெளிநபர்கள் பார்க்காத நிலையில் இது போன்ற ஒரு புகார் அளிக்கப்பட்டதன் காரணமாக படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படவில்லை. 500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்பதால் தான் 9ஆம் தேதி படத்தை வெளியிடுவதற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.